ஒவ்வொரு திருவிழாவின் போது எவ்வளவு பட்டாசு வித்ததுங்கிறது பெருமை இல்லை, பொங்கலுக்கு எவ்வளவு கரும்பு வித்ததுங்கிறது பெருமை இல்லை, ஒவ்வொரு திருவிழாவுக்கு எவ்வளவு டாஸ்மார்க்ல சரக்கு வித்ததுன்னு தான் பெருமையா பேசப்படுகிறதுன்னு சொன்னா, அப்ப விருந்துன்னு சொன்னாலே திருவிழான்னு சொன்னாலே முதல் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்க? சாராயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பண்பாடாய் போச்சுங்க. இன்னைக்கு இறப்பு வீட்டில இருந்து அந்த இதுகளை எடுத்துட்டு திரும்பி வீடு சுத்தம் பண்ண வரைக்கும் வீட்டில் சமைக்க மாட்டாங்க. இப்ப எப்படின்னா இளவான உடனே முதல் டீ ஸ்டால் வந்துருது இங்க, அப்புறம் சாப்பாடு. எதுக்கு? காசு இருக்கிற பெருமை காமிக்கிறதுக்கு. நடுவர் அவர்களே, ஒருத்தங்கிட்ட இருக்கு ஒருத்தங்கிட்ட இல்லாத இருக்குங்க. பண்டிகையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறது அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தாங்க பண்டிகை. ஒரு கிறிஸ்மஸா அவங்க கொண்டு வந்து நம்மளுக்கு கேக் கொடுப்பாங்க, நம்ம வீட்டுல பொங்கலா நாம வந்து அவங்களுக்கு சக்கரை பொங்கல் கொடுக்கணும், ரம்ஜானா அவங்க வந்து நம்மளுக்கு பிரியாணி கொடுப்பாங்க, நம்ம வீட்டுல தீபாவளியா கொண்டு பலகாரத்தை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அவன் வசதியோடு இருக்கிறானா அவன் வசதி இல்லாத இருக்கிறானா என்று பார்த்து பழகுவதற்கு பேர் பண்பாடு அல்லங்க. அவன் மனிதத்தோடு இருக்கிறானா அவன் பண்பாடோடு இருக்கிறானா நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறானா பார்த்து பேர் தாங்க பண்பாடு.